குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரைடர் 125cc பார்க்க போகிறோம். இதில் நம்ம மொத்தம் ஒரு 5 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து இப்போ நியூவாக லான்ச் ஆனால் ஏபிஎஸ் வண்டி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 240mm ரோட்டோப்ளர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா பிரேக் எஃபிஷியன்சி உங்களுக்கு குயிக்காக இருக்கும். வீலுமே உங்களுக்கு அலாய் வீல் வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ஸ்போர்ட் லுக்கில் இருக்கும், லுக்காகவும் இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேடுபடுத்த போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இதனால் பேட்டரி கன்சப்ஷன் உங்களுக்கு கம்மியாகவே எடுக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் எல்சிடி ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னா ஸ்மார்ட் கண்ட் ஆப்ஷன் ப்ளஸ் உங்களுக்கு எக்கனாமிக் மோடு, பவர் மோடு ரெண்டுமே உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப், டிஸ்டன்ஸ் எம்டி, அதுபோக ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி அது உங்களுக்கு வந்துடும். இதுபோக உங்களுக்கு ஐஓ அசிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐஓ அசிஸ்ட் என்னென்னா உங்களுக்கு பேட்டரிலேருந்து ஒரு எடுத்து என்ஜின் பூஸ்ட் பண்ணும். அது முதல்ல உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். அதுபோக இன்டர்வியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபீல் சேவிங் உங்களுக்காக ஒரு 7 செகண்டில் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். சைஸ் இண்டிகேட்டருமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சைட்ஸ் போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் கியர் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும். இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 பிஹெச்பி 7500 RPM இருக்கிறதுனால பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 11.2 நியூட்டன் டார்க்குனால உங்களுக்கு புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். சேமாக இருக்குன்னா 3 wheel இன்ஜின் இருக்கிறதுனால பவர் பிக்கப்பும் உங்களுக்கு அட் டைம் சேமாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 mm இருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தட்டாது. அது அண்டர் சேஜ் பாடியே தட்டாது. உங்களுக்கு முன்னாடி சாக்கப்ஸை பார்த்தீங்கன்னா மோனோ சாக்கப்ஸை கொடுத்துருப்பாங்க. அதனால பிள்ளைங்க உட்காந்துக்கும் சேஃபாக ரைட் பண்ணிக்கலாம். அதுபோக சீட்டும் உங்களுக்கு ஸ்பிட்டட் சீட் கொடுத்துருப்பாங்க. அதுபோக ஏதாவது டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி 1 லிட்டர் பூட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1265 mm இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 118 kg வரதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.